வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழன் சிற்ப கலைக்கூடத்துலேருந்து பேசுகிறேங்க. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிலையை நாங்கள் எப்படி தயாரிக்கிறோங்கிறத காட்டுறேன் வாங்க. அதாவது முதல்ல கிழங்கு மாவு மெயின், கிழங்கு மாவு, பேப்பர் கூழ் இது 2, அப்புறம் கிழங்கு மாவால் செய்யப்பட்ட பசையை, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மிஷினில் போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். இந்த ஆட்டி எடுத்த இந்த மாவை அப்படியே இலக்கி, அதாவது ஒரு தோசை பதத்துக்கு அப்படியே மெல்லிசாக தேய்ச்சி எடுத்து, நம்ம ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா டை, அந்த மோல்டில் நம்ம இதை அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் பரப்பி விட்டு அழுத்தணும். இப்போ இந்த டையை நாங்கள் எப்படி தயார் செய்கிறோங்கிற ஒரு வீடியோவை காணொலியை நான் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், நாம் அந்த மாவை இந்த டையில் போட்டு அழுத்தி நல்லா அந்த அச்சு வர அளவுக்கு நல்லா பரப்பி விட்டு சுருக்கு இல்லாமல் அழுத்தணும். இப்படி அழுத்தின அந்த மாவில் அதற்கு மேலே பசையை தடவி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பசையை தடவிட்டு கிழங்கு மாவாலான பசையை பேப்பரை போட்டு அதை நல்லா கசக்கி, நல்லா அந்த நாம் ஏற்கனவே அழுத்தியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு மேலே நல்லா ஒட்டி விட்டு நல்லா தேய்ச்சி விடணும். இந்த ஒட்டி தேய்ச்சி எடுத்துக்க பிறகு அதுக்கப்புறம் குச்சி வைக்கணும். இந்த குச்சி மிகவும் முக்கியமான ஒன்று. சிலை நேராக நிற்கணும், ஸ்ட்ராங் ஆகணும்னா குச்சி முக்கியம். குச்சி நம்ம அந்த சிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம குச்சி வச்சு, அந்த குச்சியை என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி மாவை நம்ம வச்சு நல்லா குச்சி மேலேயும் அந்த சிலை ஏற்கனவே தேய்ச்சி போட்டு பேப்பர் விட்டுருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா ஒட்டுற மாதிரி மாவு வச்சு அதுக்கு மேலே பேப்பர் ஒட்டி நாம் காய விடணும். இப்போ இந்த வேலை முடிஞ்ச வேட்டி நல்லா ஒரு நாள் நல்லா வெயில் இருந்தால் ஒரு நாள் போதும். வெயில் இல்லாமல் மோடமாக இருந்தால் ஒரு 2 நாள் நல்லா காஞ்சால் மட்டும்தான் அந்த டை நல்லா பொம்மை வரும். இப்போ இதை ஒட்டி விட்டு நாம் ஒரு 2 நாள் கழித்து இந்த பொம்மையை நம்ம அடுத்த ப்ராசஸிங்க்கு நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி